அஸ்ஸலாமுஅலைக்கும். இன்னைக்கு ஃபெமி குக்ஸ் அண்ட் விளாக்ஸில் பார்க்க போகிற ரெசிபி கல்யாண வீடு மட்டன் தால்ச்சா. அதுவும் மட்டன் இல்லாமல் இது கீ ரைஸ் அப்புறம் பிரியாணிக்கு செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாமா? ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் அதில் 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய் போட்டு கூடவே இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியனும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆனியன் வதங்கிறதுக்காக கூடவே ஒரு கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அது கூடவே ஒரு 1/2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி இல்லைன்னா கீரி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ போட்ட எல்லாத்தையும் ஒரு வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை இந்த மாதிரி கழுவி சேர்த்துக்கோங்க. கழுவி சேர்த்ததுக்கப்புறம் இந்த டைமில் உங்கள்கிட்ட வேக வச்ச மட்டன் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மட்டன் இல்லாமல், ஸோ நான் இன்றைக்கி கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன். அதில் கத்திரிக்காய் சேர்த்து அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது நம்ம கத்திரிக்காய் கூட மசாலா ஐட்டம் சேர்க்கலாமா? வாங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அது கூடவே 2 டீஸ்பூன் மல்லித்தூள். இது நான் ஆச்சி மசாலா தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் போட்டு ஒரு கலந்துக்கோங்க. ஏன்னா மசாலா கூட கத்திரிக்காய் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது மசாலா கூட எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கத்திரிக்காய் லைட்டாக வேகிறதுக்காக. இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள் நல்லா கத்திரிக்காய் வெந்திருக்கான்னு. வெந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஊற்றுங்க புளி, ஏன்னா நம்ம மாங்காய்லாம் சேர்க்க போகிறோம், அதனால் புளிப்பு எடுத்துக்கும். இந்த மாதிரி ஒரு புளியை நல்லா கரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கூடவே நான் மாங்காய் வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி அதில் சேர்த்துக்கோங்க. மாங்காவும் வாழைக்காவும் சேர்த்த பிறகு ஆல்ரெடி நான் குக்கரில் துவரம்பருப்பு, வெங்காயம், தக்காளி இது 3த்தையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருந்தேன். அதையும் இதில் ஆட் பண்ணி ஒரு கலக்கிறேன். நான் இதுக்கு தான் சொன்னேன் நிறையா தண்ணி ஊற்றாதீங்கன்ட்டு, ஏன்னா நம்ம புளியும் பருப்பும் ஊற்றுறதுனால. லாஸ்ட்டாக இதில் புதினா கொத்தமல்லி தூவி ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்படியே கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு இறக்கி பாருங்கள், அவ்வளோதான். ஏன் இன்னும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க? போய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் கீ ரைஸ் கூட இந்த மாங்காய் போட்ட தால்ச்சா சூப்பராக சாப்பிட்டோம். நீங்களும் சாப்பிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.